கேரள மாநில எல்லையில் இருக்கக்கூடிய இந்த நெல்லை மாவட்டத்தில் சில பகுதிகளில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக சென்னையில் இருக்கக்கூடிய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக வழக்காக எடுத்து விசாரித்து வருகிறது. கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பசுமை தீர்ப்பாயத்தினுடைய நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் சத்ய கோபால் ஆகியோருடைய அமர்வு பல்வேறு கண்டனங்களையும் கேரள அரசுக்கு எதிராக பதிவு செய்தது. இந்த நிலையில தான் வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் நெல்லை மாவட்டத்துல 2 கிராமங்கள்ல 6 இடங்கள்ல கொட்டப்பட்ட அனைத்து கழிவுகளும் அப்புறப்படுத்தப்பட்டுவிட்டதாக அவர் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக புற்றுநோய் மருத்துவமனை போர்ட்டல் மீது நடவடிக்கை எடுத்துள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரியம், அதாவது கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை சுட்டிக்காட்டி கழிவுகளை சேகரிக்கும் அந்த ஒப்பந்த நிறுவனத்தின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வியை முன்வைத்தார்கள். தொடர்ந்து தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சண்முகநாதன் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டதால ஏற்பட்ட அந்த சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என்ற அந்த இழப்பை கொண்டு பாதிப்பை சரி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இழப்பீட்டை வசூல் செய்வதற்கு கேரள அரசு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தொடர்ச்சியாக நோட்டீஸ் மட்டுமே அனுப்பி வருவதாகவும் கேரள அரசு எதற்காக தமிழக அரசு வழக்கறிஞர் சண்முகநாதன் அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அப்போது நீதிபதிகள் தமிழகத்துல கழிவுகள் கொட்டப்படுவது தொடர்பாக இது 3வது வழக்கு. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்ற கேள்வியை முன்வைத்தனர். இது குறித்து அறிக்கை அளிக்கவும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு இழப்பீடு பெறுவதற்கு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி கேரள அரசுக்கு உத்தரவிட்ட தீர்ப்பாயம் வழக்கின் விசாரணையை மார்ச் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள்.